வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி லைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இது ஒரு உண்மையான ஜாதகம். ஒரு ஜாதகத்தை வைத்து மற்றவங்களுக்கு பலன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு தாராளமாகவே சொல்லலாம். ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனால் மிக துல்லியமாக என்ன நடக்குது அப்படின்னு அவங்களோட இன்னொருத்தருடைய ஜாதகமும் தேவை. அப்படின்ற அடிப்படையில் இந்த ஜாதகம் மனைவியுடைய ஜாதகத்தை கணவர் எடுத்துக்கொண்டு வருகிறார். இந்த கணவருக்கு இவருக்கு நான் பலன் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்கிறார். சார், நீங்கள் சொன்னது 100க்கு 100 கரெக்டு. நீங்கள் மனைவியுடைய ஜாதகத்தை வச்சு எனக்கு சொன்னீங்க எப்படி சார்னு கேட்டார். அதே மாதிரி மனைவியுடைய ஜாதகத்தை வச்சு மனைவியுடைய குழந்தைக்கு சொன்னீங்க எப்படின்னு கேட்டார். ஓகே, அதில் ஒரு சாராம்ச அமைப்புகளை இங்கே நான் விளக்கிறதுக்கு தான் இந்த உண்மையான ஜாதகம். தொடர்ந்து பாருங்கள். இந்த ஜாதகர் ஒரு பெண், பிறந்தது 20/10/1979 பிறந்திருக்காங்க. விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காங்க. மற்றும் இந்த ஜாதகத்தை போட்ட 4ல் கேது, 9ல் செவ்வாய் நீச்சம் மற்றும் 10ஆம் இடத்தில் சனி, குரு, ராகு, 11ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், இந்த இடத்தில் சந்திரன், சந்திரன் அமாவாசை அமைப்பு. இந்த இடத்துல சந்திரன் அமாவாசை நெருங்கும் சந்திரன். இப்போ முதல்ல இந்த ஜாதகம் பூட்டகேசுன்னு நினைப்பீங்களா? அப்படிலாம் கிடையாது. இந்த ஜாதகத்தை கொடுத்த உடனே, அவர் கணவர் கொடுத்த உடனே அவருக்கு சொன்ன முதல் கேள்வி, இந்த ஜாதகரை நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது உங்களுடைய அப்பா இறந்து விட்டார் இல்லைன்னு. இதான் நான் ஃபஸ்ட்டு அவருக்கு பலன் சொன்னதே. இந்த ஜாதகரை நீங்கள் திருமணம் பண்ணும்போது உங்களுக்கு அப்பா இல்லை சார்னு. மனுஷன் கம்முன்னு இருந்தார். சார், 100க்கு 100 கரெக்ட். இவங்களை நான் திருமணம் பண்ணும்போது எனக்கு அப்பா இறந்துட்டாங்க, எங்கள் அப்பா இல்லை அப்போ. சார், ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஜாதகத்தை வைத்து பலன் சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பினார். முடியும் சார். வரப்போகிற கணவருக்கு, வரப்போகிற ஒரு மனைவிக்கு அப்பா அம்மா இல்லைன்றது இந்த ஜாதகத்திலே நிர்ணயம் ஆகுமா அப்படின்னார். நான் சொன்ன பதில், இதுதான் உங்களுடைய மனைவின்றது நிரூபணமானால், இந்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒருத்தருக்கு அப்பா இருக்கக்கூடாதுன்றது விதி அப்படின்றத சொல்கிறேன். அதன் பின்பு நடப்பு தசை, புதன் தசையில் சனி புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. புதன் தசை சனி புக்தி மிக மனதளவில் மிக கவலையான ஒரு அமைப்புகள் அதன் பின்பு நான் இப்படியே சொன்னேன். புதன் தசை சனி புக்தி 5ஆம் இடத்திற்கு அமைப்புகள் சரியில்லாத காரணம், குழந்தையால் ஒரு மிகப்பெரிய கவலை குழந்தை உங்களை விட்டு பிரிஞ்சு போகிற அமைப்புகள் உருவாகி இருக்கணுமே சார்னு அவர் சொன்ன பதில். இது 2 கேள்விக்கு, ஏன்னா முதல்ல ஒரு 2 கேள்விக்கு நான் பதில் சொல்கிறது வழக்கம். கேள்வின்னு இல்லை, நானே 2 விஷயம் பதில் சொல்கிறது வழக்கம். சார், 2024 என்னுடைய பொண்ணு நீட் எக்ஸாம் எழுதினா, அதில் கிளியர் பண்ணலை. 1 வருஷம் வீணாக்கி படித்தா. 1 வருடம் 2024 ஃபுல்லாக வீணாக்கினா. அதில் என் மனைவி மகா கவலை, மனக்கவலை, பயங்கர மனக்கவலை. 1 வருஷம் வீணாக்குதே, அந்த பொண்ணு என்ன படித்து என்ன பண்ண போகிறான்னு. கரெக்டாக திருப்பி 2025 என் பொண்ணுக்கு நீட் எக்ஸாம் எழுதுனா, நல்ல மார்க் எடுத்தா. ஃபஸ்ட்டு வந்தா, நல்ல மார்க் எடுத்தா. கவர்மெண்ட்லேயே ஃப்ரீ சீட்டு கிடச்சிது. என் பொண்ணு இப்போது 150 கிலோமீட்டர் தள்ளி வெளியில் மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்கு. இதான் ஜோதிடம். சம்பவத்தை சொன்னால் போதும். நல்லா நான் சொல்கிறது புரியுதுங்களா? சம்பவத்தை, அப்போது ஒரு மனக்கவலை உங்கள் பொண்ணு, உங்கள் குழந்தை வெளியில் போகணும் அப்படின்றது, இதுதான் ஜோதிடத்தின் அமைப்புகள். என்னன்னு இந்த ஜாதகத்துக்கு பலன் கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்துக்கு தான் பலன் சொல்லணுன்றது இல்லை. இந்த ஜாதகர் யாருனால பாதிப்பு, எதனால் பாதிப்பு, எங்கே பாதிப்பு, ஏன் பாதிப்பு,
இப்போது நம்ம நமக்கு மட்டுமே பிரச்சனைன்னு ஜாதகத்தை கொண்டு போய் காட்டுறது இல்லை பார்த்தீங்களா? இப்போது குழந்தைக்கு பிரச்சனைன்னா குழந்தையுடைய ஜாதகத்தை எடுத்துன்னு போய் காட்டணும், அம்மாவுக்கு பிரச்சனைனா அம்மாவுடைய ஜாதகத்தை காட்டணும் அப்படின்றது கிடையாது. அம்மாவுடைய ஜாதகத்திலேயே குழந்தையுடைய ஜாதக அமைப்புகள் சிலவை பதியப்பட்டிருக்கும். அதுக்கு இது ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு, உதாரணம். ஏன்னா சில சமயத்தில் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு நல்ல தசை வந்ததுன்னா அப்பாவுக்கு கொடுக்கும், குழந்தைக்கு என்ன போய் சம்பாதிக்க போகுதா அப்பாவுக்கு கொடுக்கும் அம்மாவுக்கு கொடுக்கும் அப்படின்னா, அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் வரணுன்ற விதி இருந்தால் அது அம்மாக்கும் அப்பாவுக்கும் தான் செய்யணும்னா, அப்பாவுடைய ஜாதகத்திலும் அம்மாவுடைய ஜாதகத்திலும் அது பதியப்பட்டிருக்க வேண்டும். அது பதியப்படவில்லை என்றால் அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் அந்த நல்ல தசை அந்த குழந்தைக்கு செயல்படாது. அம்மாவுடைய ஜாதகத்திலும் அப்பாவுடைய ஜாதகத்திலும் காசு வரவே கூடாது அப்படின்னு இருந்தால் குழந்தையுடைய ஜாதகத்தில் யோக தசை நடந்தும் பிரயோஜனம் இல்லை. புரிஞ்சுக்கோங்க, அது வேற பாவகத்திற்கு கவுண்டராக வேலை செய்யும். இது ஜோதிடம். குழந்தைக்கு அப்பா ஜாதகமே தேவையில்லை, அப்பாவுக்கு கொட்டி கொட்டி கொடுத்துட்டு போயிடும் அப்படின்றது ஜோதிடம் இல்லை. அங்கேயும் பதியப்பட்டிருக்கணும். குழந்தை ஜாதகத்திலும் அப்படி இருக்கு, அப்பா ஜாதகத்திலும் அப்படி இருக்குன்னா ரெண்டும் மேட்ச் ஆகுது. அப்போதான் அப்பாக்கும் நிறைய செய்யும், கொட்டி கொடுக்கும், குழந்தைக்கும் நன்றாக இருக்கும். அப்பாவுக்கு வந்தாதானே குழந்தைக்கு 1க்கு 2 பேகு, 1க்கு 2 பென்சில் பாக்ஸு, போய் காரில் கொண்டு போய் ஸ்கூலில் இறக்கி விடுறது, இதெல்லாம் பண்ண முடியும். குழந்தை சொகுசாக இருக்கணும்னா அப்பாவுக்கு தரணும் இல்லையா? தரணும்னா அப்பா ஜாதகத்தில் பதியப்படாமல் அப்பா ஜாதகத்தில் இல்லாமல் எப்படி கொடுக்கும்? யோசிக்கணும். நம்ம யானைக்கு அறம் என்றால் குதிரைக்கு குர்ரம் என்பது ஜோதிடம் கிடையாது. அப்பாவுடைய ஜாதகத்திலும் மேண்டேட்ரியாக இருக்கும். அப்போது இதுலேருந்து உங்களுக்கிட்ட நான் வைக்கக்கூடிய ஒரு சில கேள்வி, அப்போ சிசேரியனுக்கு நாள் குறிப்பது சரியா? அப்போ சிசேரியனுக்கு நாள் குறிக்கும் பொழுது தந்தையுடைய ஜாதகமும் தாயுடைய ஜாதகத்தையும் பார்க்க தேவையில்லையா? குழந்தைக்கு மட்டும் நல்ல நேரம் எல்லாம் பார்த்து நல்ல தசை மட்டும் வந்தால் போதுமா? அப்பா அம்மாவுக்கு நல்ல தசை வரணுன்ற அவசியம் இல்லையா? பிரம்மா வகுத்திருக்கும் பிரம்மனுடைய படைப்பில் நாம் தலையிடுவது, நம்ம பிரம்மா கிடையாது ஜோதிடர்கள். பிரம்மனுடைய படைப்பில் நாம் தலையிடக்கூடாது. பிரம்மா மனசு வச்சா மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற நேரத்தில், ஒரு ஜோதிடர் கொடுக்குற நேரத்தில் குழந்தை பிறக்கும். பிரம்மா மனசு வைக்கலைன்னா அந்த நேரத்தில் பறக்காது. இதான் உண்மை. நீங்கள் எத்தனை வேணாலும் நாள் குறிச்சிக்கிட்டு போகலாம் சிசேரியனுக்கு. ஸோ அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும்னா 2 பேர் ஜாதகத்திலும் அது பதியப்பட்டு இருக்கும். சரி, இதை இன்னும் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு ஆயுள் குற்றம் வருது அப்படின்னா மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு அப்பாவுக்கு ஒரு ஆயுள் குற்றம் வருது அப்படின்னா மட்டும் பையனுடைய ஜாதகத்தை கொடுங்க, மனைவியுடைய ஜாதகத்தை கொடுங்க நம்ம கேட்குறோம் இல்லை? அப்போ அந்த ஜாதகத்தில் அது பதியப்பட்டு இருக்கணும் இல்லை? நல்லா யோசிங்க. ஒரு அப்பாவுக்கு ஒரு ஆயுள் குற்றம் வருது, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காரு அப்படின்னா பையனுடைய ஜாதத்தை கொண்டாங்க, பொண்ணுடைய ஜாதத்தை கொண்டாங்க, மனைவியுடைய ஜாதத்தை கொண்டாங்க, அப்போ தான் எல்லாம் ஒத்து போகுதான்றதை பார்க்க முடியும் என்று சொல்லும் ஜோதிடர் சிசேரியனுக்கு நாள் குறித்து கொடுக்கும்போது மட்டும் அப்பாவுடைய ஜாதகமும் அம்மாவுடைய ஜாதகமும் இல்லாமல் கொடுக்க முடியுமோ? முடியாதுல்ல. அப்போ ஏன் அதை பார்க்க தவறுகிறோம்? அப்போ பிறந்த குழந்தைக்கு வரும் அப்படின்னா எல்லாம் நல்லா வரும்னா அப்பாவுடைய ஜாதகத்திலையும் அம்மாவுடைய ஜாதகத்திலையும் அது பதியப்பட்டிருக்கணும்ல. திரியை தூண்டி விடுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை இன்னும் பல பேரை பார்க்க வைக்கும். ஒவ்வொரு கமெண்ட் போடுங்க. என்னுடைய லாஜிக்கான கேள்விக்கு கமெண்ட் போடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒரு ஜாதகத்தை வைத்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியாது? நிறைய சொல்லியிருக்கேன். இது நடக்கும், இந்த மாதிரி இருக்கும்.
ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராரு. ஒருத்தர் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராரு. அவருக்கு நான் சொல்கிறேன், தம்பி உங்கள் அப்பாவுக்கு காசு போகணுன்ற அமைப்பு, அந்த ஜாதகத்தை பர்மிஷன் இருந்ததுன்னா பர்மிஷன் கேட்டு கிடந்துன்னா போடுறேன். அவருக்கு நான் சொல்கிறேன், தம்பி உங்கள் அப்பாவுக்கு பொருளாதார ரீதியில் தொழிலில் மிகப்பெரிய முடக்கம் வந்திருக்கணும், அது உன்னை பாதிக்க போகுதுன்ற. அது உங்ககிட்ட வருது. மிகப்பெரிய முடக்கம், பெரிய பிரச்சனை, ஏகப்பட்ட காசு போகுது. அவர் சொன்ன பதில், சார் போன வருஷம் எங்கள் அப்பாவுக்கு தொழிலில் பெரிய பாதிப்பு வந்து நான் 1 கோடி ரூபாய்க்கு லோன் எடுத்து கொடுத்துருக்கேன்னாரு. இப்போ அந்த லோனை நான் அடைக்க முடியுமா அப்படின்னு கேட்க அவருடைய ஜாதகத்தை எடுத்துன்னு வந்தார். இப்போது யாரதை பாதிச்சிருக்கு? அப்பாவுடைய ஜாதகம் பையனுடைய ஜாதகத்தை பாதிச்சிருக்கு இல்லையா? பையனுக்கு தனக்கென்று எந்த லோனும் கிடையாது, தனக்காக வாங்கப்பட்ட லோன் கிடையாது, அப்பாக்காக வாங்கப்பட்ட லோன். அப்போது இந்த லோனை அவன் கட்டிப்பிடிக்க முடியுமா? அப்போ ஒரு தசை யாரை பாதிக்கிறதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கே அங்கே. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். நிறைய இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.